நம்ம ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்துட்டு ஒரு 2 டேஸ் முன்னாடி அகரகர் வச்சு பண்ணுற புட்டிங் வீடியோ போட்டிருந்தோங்க. அந்த வீடியோவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸு. நிறைய பேர் இப்போ வரைக்கும் அதில் வந்துட்டு ரெசிபி கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த அகரகர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங் எசென்ஷியல் கடையில் எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அங்கேருந்தே வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க. ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10 கிராம் இருக்கும். நான் இதை வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா 5 கிராம் தனித்தனியாக எடுக்கேன். அதுக்காக அளந்து எடுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் இதை வந்துட்டு அது கரெக்டாக இந்த மாதிரி இருக்குல்ல, அதை பாதியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு 2 நம்ம இன்றைக்கி பண்ணுற புட்டிங்கில் வந்துட்டு 2 கலரில் நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும்ல, அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாக்காக மட்டும்தான். நீங்கள் இந்த ப்ரொசீஜர் படி என்ன ஃப்ளேவர் புட்டிங் வேணாலும் பண்ணலாம். ஃப்ரூட் ஜூஸ் புட்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு ஹார்லிக்ஸு, காம்ப்ளான் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அதை வச்சு பண்ணலாம். அப்புறம் கோகோ பவுடர் போட்டு பண்ணலாம். எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாங்க. லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறத இது ஒரு ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கடையில் நம்ம வாங்குகிற ஜெல்லி வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. இது அப்படியே ஜெல்லி மாதிரி தாங்க இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அகரகரை 2 பவுலில் எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்துட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வைக்க போகிறேன். அகரகர் வந்துட்டு பவுடர் ஃபார்ம்லேயுமே கிடைக்கும். நம்ம இந்த மாதிரியே வாங்கிக்கிட்டாலே போதும். அது ஊறிட்டு இருக்கிற டைம்லேயே நான் வந்துட்டு ஜெல்லி ரெடி பண்ண போகிறேன். 3 ஃப்ளேவரில் நான் ஜெல்லி எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு கடையில் நம்மளுக்கு இந்த மிக்ஸ் கிடைக்கும். இது வந்துட்டு இந்த ஜெல்லி நம்ம இதில் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜெல்லி சேர்க்குறேன். இந்த புட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃப்ளேவர் தாங்க ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஃப்ளேவர் வேணும்னா வீட்டில் நம்ம ஃப்ரூட் க்ரஷ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜெல்லி நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடலாம். இதுவும் ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. நான் செய்து பார்த்தேன், எனக்கு வந்து கரெக்டாக வரவே இல்லை, அப்படியே வாட்டராகவே இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இதில் வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த பவுடர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூடலாம் நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க. இதுக்கு கூடால இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட்டில் அது பவுடர் சுகர்னு நினைக்கிறேன், எனக்கு அது கரெக்டாக தெரியலை. இது 2யுமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இருந்தாலுமே பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. இது நம்ம பொதுவாக ஜெல்லியோ இல்லை புட்டிங் எதுனாலுமே பண்ணுறோன்னாலும் நம்ம அதுக்கு தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக, இப்போ அதில் வந்து ஒரு 1 லிட்டர் சேர்க்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா கட் பண்ணி பீஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் தான் இந்த ஜெல்லியில் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி 500 ml வாட்டர் சேர்க்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு 400 ml மாதிரி தான் சேர்த்துருந்தேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துடலாம். தண்ணி வந்துட்டு ஒரு 400 ml மாதிரியே எடுத்துக்கோங்க, அதுவே போதும். இந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணுங்க. பபிள்ஸ் வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த பவுடர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க ப்ரொசீஜர். இதுக்கு மேலே ரொம்ப பெருசாக எதுவுமே கிடையாது. இதில் வந்துட்டு தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக இப்போ 1/2 லிட்டருக்கு பதிலாக 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்தோன்னா தான் அது செட் ஆகாமல் ரொம்ப லிக்யூடாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து 400 ml அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நீங்கள் 500 ml சேர்த்திங்கன்னா அந்த ஜெல்லி வந்துட்டு கொஞ்சம் தின்னாக இருந்த மாதிரி இருக்குது. பீஸ் போடுறதுக்கு அந்த அளவுக்கு அழகாக வரலை. அதனால தான் இனிமேல் இந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இதில் சேர்த்துருக்கிற அந்த சுகர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். இந்த ஜெல்லி மிக்ஸ் கூட கொடுத்துருக்க சுகர் பார்த்தீங்கன்னா நல்லா அது ஃபைன் பவுடராக இருக்காது. அதனால் நீங்கள் இது கூட சேர்த்து அந்த சுடு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பயங்கரமாக மெல்ட் ஆகி சூப்பராக வந்துடும். இதை வந்துட்டு உடனே நம்ம பவுலுக்கு மாற்றணுங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்ட உடனேயே இது திக்காகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் இதை உடனே ஒரு பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது செட் ஆகிற டைமில் மீதி நம்ம எத்தனை ஃப்ளேவர் வேணுமோ அத்தனை ஜெல்லியுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இதில் வந்துட்டு 2 ஃப்ளேவர் தாங்க ஜெல்லி ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளேவர் வந்துட்டு ஃப்ரூட் க்ரஷ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த க்ரஷ் வீட்டில் இருந்துச்சு. அந்த ஐடியா கூட ஒரு சிஸ்டர் தான் வந்து கமெண்டில் கொடுத்துருந்தாங்க. வீட்டில் ஃப்ரூட் க்ரஷ் இருக்கும்ல சிஸ்டர், அதை வச்சு ஒரு ஃப்ளேவர் செய்து அது கூடலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம அகரகர் கூட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இனிமேல் இதை வந்துட்டு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதான்.
நான் 2 லேயராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஒரு லேயர் வந்து ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே அந்த தண்ணி இருக்குல்ல அந்த கலர்லேயே அதில் சேர்த்துட்டேன். இன்னொரு ஃப்ளேவர் ரோஸ் மில்கில் தான் செய்ய போகிறோம். இது கூட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் இந்த 2 லேயர் அந்த மாதிரிலாம் செய்து காட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு ஐடியாக்காக. மற்றபடி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரே லேயராக கூட பண்ணிடலாங்க, நல்லா தான் இருக்கும். இனிமே இதை நம்ம ஹீட் பண்ணணுங்க. எவ்வளோ நேரம் அப்படின்னா அதில் சேர்த்துருக்கிற அந்த அகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். இப்போ அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி புல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். அவ்வளோ நேரம் நம்ம இதை ஹீட் பண்ணணும். அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டிட்டு இன்னொரு பவுலில் மாற்றிட வேண்டியதா. அதுக்குள்ளே நான் வந்து டின் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம ரெடி பண்ண ஜெல்லி மிக்ஸை வந்துட்டு சின்ன சின்ன மோல்டில் ஊற்றி இந்த மாதிரி குட்டி குட்டியாக இலை மாதிரி செய்து எடுத்திருந்தேன். அதை அப்படியே அந்த பவுலில் வச்சுட்டு நம்ம அகருமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஃபஸ்ட் லேயராக நான் அந்த டின்னில் ஊற்றியிருந்தேங்க. ஆனால் விஷயம் என்னென்னா நல்லா சூடாக ஊற்றியிருந்தனால அந்த இலை எல்லாமே மெல்ட் ஆகி போயிடுச்சு. ஆனால் அதை ஃபைனலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு கலர் அதில் ஆட் பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, நான் அதிகமாக அகர் யூஸ் பண்ணதே இல்லைங்க. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம சூடாக ஜெல்லியில் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அது மெல்ட் ஆகிரும் அப்படிங்கிறதே இப்போ தான் எனக்கு தெரியுது. இதை ஒரு ஃபஸ்ட் லேயர் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வச்சிட வேண்டியதான். அதுக்குள்ளாடி நம்ம ரோஸ் மில்க் லேயருமே நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிட வேண்டியதாங்க. ரோஸ் மில்க் லேயர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம இன்னொரு பவுலில் கொஞ்சமாக அகர் வச்சுருந்தோம்ல, அது கூடால ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால். 1/2 லிட்டர் பால் வேண்டாங்க, 1/2 லிட்டரை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 400 ml அளவுக்கு தான் பால் ஆட் பண்ணியிருந்தேன். 10 கிராம் அகருக்கு நம்மளுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் இல்லை தண்ணி அந்த மாதிரி தேவைப்படும். நான் இதை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அதுக்காக தான். இனிப்புக்கு வந்துட்டு நான் கண்டன்ஸ் மில்க் தாங்க இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ரோஸ் மில்க் அப்போ தான் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே கேக்குக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரோஸ் மில்க் ரெடி பண்ணுவேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே ப்ரொசீஜர்லேயே இதையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடால நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு ரோஸ் மில்க் மிக்ஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதை இனிமேல் நம்ம நல்லா ஹீட் பண்ணி அந்த அகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும், அது அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணி எடுக்கணும். அது ரெடி ஆகுதுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஜெல்லி, அது எல்லாம் சூப்பராக செட் ஆகி வந்துட்டு என்னமே இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. எனக்கு இந்த அகர் புட்டிங்லேயே மொத்தமாக பிடிச்ச ஒரே ஒரு ஸ்டெப் அப்படின்னா இதுதாங்க. இதை கட் பண்ணுறது எனக்கு அவ்வளோத்துக்கு பிடிக்கும். ஜெல்லி இல்லை புட்டிங் எதுனாலுமே சரி தான், கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதையே நல்லா சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது போலவே நான் மற்ற 3 லேயருமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நம்ம வந்து கொஞ்சம் தான் இந்த பிளேட்டில் ஊற்றிருந்தோம், அதனால் பீசஸ் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக இருக்குது. மேங்கோ வந்துட்டு நான் அந்த ஃபுல் பேட்டருமே ஒரே பவுல்லே ஊற்றிட்டேன். மேங்கோ ஃப்ளேவர் செய்திருந்தோம்ல, அந்த பீஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே கிடச்சிருந்துச்சு. இன்னொன்று வந்துட்டு நான் க்ரஷ் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் ரெடி பண்ணி எடுத்திருந்தேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் அகர் ஊற்றிருந்தோம்ல, அது நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு. இனிமேல் நம்ம மேலே பண்ணுறது வந்து ப்ரோக்கன் கிளாஸ் புட்டிங் மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம ரெடி பண்ணியிருந்த ஜெல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு நிறைய ஜெல்லி போட்டுட்டேன். அது கட் பண்ணி எனக்கு பீஸ் எடுக்கவே முடியலை. அதனால தான் இதில் பார்த்து கொஞ்சம் கவனமாக போட்டுட்ருக்கேன். இனிமேல் இது கூடால நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ரோஸ் மில்க் புட்டிங் இருக்குல்ல, அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும், சரியா? கண்டிப்பாக இந்த அகர் புட்டிங் வந்துட்டு நம்ம ஒரு அரிப்பு வச்சு வடிகட்டிட்டு தான் இது கூடால சேர்த்துக்கணும். இப்போது இந்த ஜெல்லி ஏன் மெல்ட் ஆகாமல் இருக்குன்னா, ஃப்ரிட்ஜில் நான் ரொம்ப நேரம் வச்சு செட் பண்ண வச்சு எடுத்துட்டேங்க. அதனால தான் அது சட்டுன்னு மெல்ட் ஆகாமல் இருக்குது. அகர் ஊற்றிட்டு உடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் நான் வைக்க போகிறேன். ஏன்னா மறுபடியும் இந்த ஹீட்டில் இல்லைனா ஜெல்லி மெல்ட் ஆகிரும். அதனால தான் இனிமேல் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் போல் வச்சு எடுத்தாலே போதுங்க. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் கீழே இருக்கோம்ல அந்த ரேக்கில் எதுலையாச்சுமே வச்சாலே போதும். வச்சு எடுத்தோன்னா நல்ல சூப்பரான புட்டிங் நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? கட் பண்ணுறதுக்கு அதை விட சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புட்டிங் செய்து நம்ம ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம். இந்த புட்டிங் வந்துட்டு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ட்ரை பண்ணலாங்க. நீங்களுமே நிறைய ஃப்ளேவர் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.